அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூட்டணியில் தாவேகாவை கொண்டு வர முயற்சி நடப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே பேசியிருந்தார். பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று திரு விஜய் அறிவித்திருந்தார். கூட்டணி ஆட்சி அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னதான் வேதவாக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் பேசியிருந்தார். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரு பழனிசாமி மீண்டும் அவருக்கு பதில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், பலம் காட்ட மதுரையில் மாநாடு கூட்டப்படும் அப்படின்னு திரு OPS பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமி, ஷா, விஜய், பன்னீர்செல்வம் ஆட்டத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியும், சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு திரு OPS பேசியிருக்கிறார். யாருக்கு இந்த செய்தி? திரு பழனிசாமிக்கா, திரு அமித்ஷாவுக்கா, ரெண்டு பேருக்குமா, இல்லை இவங்களை கடந்த வேறு யாருக்காவதா? அனைவருக்குமான செய்தி தான். என்னவென்றால், எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வாக்கு அரசியலோட யதார்த்தம் அதுதான். அப்படி என்றால் எது வாக்கு அரசியல்ங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் நமக்கு வேணும். அந்த டெஃபினிஷனை நம்ம அரைவ் பண்ணிட்டோம்னா அடுத்ததை டீகோட் பண்ணிடலாம். எது வாக்கு அரசியல், எது வெற்றியை தேடி தரும், எதுவென்றால் பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் தான். முதன்மை பாதுகாவலன் யார்? நீங்க மோடி அவர்கள் கூட சௌக்கிதார் பாலிடிக்ஸ் வச்சிருந்தார். சௌக்கிதார், காவல்காரன். அமெரிக்கான்னு ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், எல்லா கட்சியும் அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனா முதன்மை பாதுகாவலன் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த வாக்காளர்கள் எடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசியலும் அப்படிதான், உலகெங்கிலும் அந்த அரசியல் தான், மாநில அரசியல் எல்லாமே அப்படிதான். அப்ப மாநில அரசியல்னா என்ன? அந்த மாநில அரசியலுக்கான முதன்மை பாதுகாவலன் யார்? முதன்மை பாதுகாவலன் OPS-ஆ, விஜயா, அல்லது திரு ஸ்டாலினா, EPS-ஆ, அல்லது அமித்ஷாவா, அல்லது இவங்களுக்குள்ள இருக்கிற காம்பினேஷனா? இப்படி நம்ம பொருத்தி பார்த்தோம் என்றால் அடிநாதம் கூட்டணி. கூட்டணி இல்லாம வெற்றி இல்லை. அது யாரா இருந்தாலும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரே ஒரு முயற்சியை 2016 எடுத்தாங்க. மற்றபடி எப்போதுமே கூட்டணி தான். வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் என்பது இங்க 5% அதிகபட்சம். திமுக பெரிய அளவுக்கு தோற்ற காலகட்டத்திலே அதே 5% தான். 1980 117 117 பிரிச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைந்தது. திமுக தோற்றது. ஆனா 5% தான் வித்தியாசம். இந்த 5% யார் ஈடுகட்ட போறாங்க என்று வரும்போது மெயின் பிளேயர்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தாகணுங்க. மெயின் பிளேயர் திமுகவும் அதிமுகவும் தான். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். மெயின் பிளேயரோட பிற பிளேயர்கள் சேருவாங்க. அவங்க சேரும் போது அந்த பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் அதுல நிறைவேறுதா இல்லையாங்கிறதா எப்போதுமே கேள்விக்குறி. உதாரணமாக BJP அதிமுக காம்பினேஷன். அப்ப ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? அமித்ஷாவா? தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் அமித்ஷா பிரைம் டிஃபெண்டரா? இந்த கேள்வி இயல்பாக எழும். எடப்பாடி பழனிசாமி பிரைம் டிஃபெண்டர்ங்கிற ரோல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸ்டாலின் அந்த பிரைம் டிஃபெண்டர் ரோல் எடுத்துக்குவாரு. விஜய் அந்த பிரைம் டிஃபெண்டரா? இந்த கேள்விக்கான விடை இன்னமும் களத்துல இல்லை. என்ன காரணம்னா, அவரு புதுசா வராரு. அட்டையர் பிகம்ஸ் பாலிடிக்ஸ். அதாவது உடையே அரசியலா மாறும். விஜய் கருப்பு உடை அணிந்து வந்தார், கோஷங்களை எல்லாம் எழுப்பினார். இந்த உடை அரசியலா மாறும். பொலிட்டிஷியன் பெர்ஃபார்மரா மாறுவார். அரசியல்வாதியே ஒரு நடிகராக மாறுவார். ஆனால் இது வாக்கு அரசியல்ல கூட்டணி பலம் இல்லாமல் வெற்றி தராது. அந்த இடத்துல OPS அந்த ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்றாரு. கூட்டணி என்பது எதிர்காலத்தில் அமையும், நான் ஒரு மாநாடு நடத்தி அதுல பலத்தை நிரூபிப்போம் என்றால் அவருக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இடம் இருப்பதாக நான் உணரவில்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அதிமுக அதை ஒத்துக்க போறது இல்லை. அது அவங்க ஏற்கனவே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று தனிக்கட்சி துவங்கினால் அவருக்கான இப்ப இருக்கிற கிளைம், அதிமுக கிளைம், லிகசி கிளைம் அடிபட்டு போயிடும். அப்படின்னா தேர்தல் ஆணையமே அவருக்கான ஒரு கட்சியை துவங்கி கொடுக்கணும். முன்பு நடந்திருக்கிறது. RK நகர் 1.0 எலெக்ஷன்ல 2 அணி, ஒரு அணி தொப்பி, ஒரு அணி இரட்டை மின் விளக்கு. அதிமுக 2ஆக பிரியும் போது 2 அணி. இப்படி 2 அணிகள் தேர்தல் ஆணையமே உருவாக்கி கொடுப்பது என்பது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம்தான். அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவோடு முரண்பட்ட போது 2 பேருக்கு 2 தனித்தனி அணி கிடைத்தது. அதாவது அகிலேஷ் யாதவ் தான்
உண்மையான வாரிசுன்னு முடிவு செஞ்ச பிறகு 2வது அணி கிரியேட் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் கையில தான் அது இருக்கு. அப்படியான ஒரு வாய்ப்பை ஓபிஎஸ் நம்புகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த வாய்ப்பு இருந்தால் அவர் விஜய் அல்லது பிற பெரிய மேஜர் பார்ட்னர்களோடு இணைய முடியாத சில சக்திகளை கூட்டணியாக சேர்த்து தேர்தலில் போட்டி போடலாம். அதுதான் பிரைம் டிஃபெண்டர் என்று அவர் வாக்காளர்கள் மத்தியில சொல்லலாம். எந்த நிபந்தனையும் இல்ல அதிமுகவோடு சேர்வதற்கு முதன்மையான நோக்கம் கட்சியில போய் இணையணும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டார்ல திரு ஓபிஎஸ். அதற்கப்புறமும் அதிமுகவிலையும் இடமில்ல, இல்ல என்டிஏ அதிமுக கூட்டணியிலையும் இடமில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு ஓபிஎஸ் தள்ளப்படுவாரா என்ன? அப்படித்தான் தெரிகிறது. என்ன காரணம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலுமாக அதை நிராகரித்து விட்டார். அப்போ ஓபிஎஸ்க்கான இடம் என்பது அதிமுகவில் இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்குமா, இந்த கேள்விக்குள்ளதான் நம்ம நிற்க முடியும். அதுக்கு அமித்ஷா மறைமுகமா விடை கொடுத்துட்டாரு. அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகள்ல நாங்க தலையிட போறது இல்ல என்கிற அந்த விடையை கொடுத்து, இத்தனைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அந்த காலகட்டத்துல அப்புறம் புதிய தலைவர்கள் ரெகுலர் லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளவு 2017 பிளவு காலகட்டம், இந்தா சேர்ந்துருவாங்க அந்த சேர்ந்துருவாங்கன்னு முதல் தடவை ஓபிஎஸ் டிமிக்கி கொடுத்தாரு. 2வது தடவை தான் சேர்ந்தாரு. கவர்னரே 2 பேர் கையையும் பிடிச்சி இணைத்து வைத்தெல்லாம் உயர்த்தி காட்டினாரு. அப்படியெல்லாம் நெருக்கத்தோடு பாரதிய ஜனதாவோடு இருந்தவர் தானே ஓபிஎஸ். இப்ப அவங்க முதலே அந்த பாயிண்ட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இனிமேல் நாங்க உட்கட்சி பிரச்சனைக்குள்ள தலையிட போறது இல்லை. அது இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணிக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். என்றைக்காவது ஓபிஎஸ் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் அவர் அந்த கூட்டணிக்கு சம்மதித்திருக்க மாட்டார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதித்திருக்க மாட்டார் கண்டிப்பா. ஏன்னா பாஜக மூலமாக திருப்பி ஓபிஎஸ்ல வருவாரு, பேக்டோர் என்ட்ரி ஆயிருப்பாரு. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கியோ இல்ல இப்ப இருக்கிற அமைப்பு மூலமாகவோ விஜயோட கூட்டணின்னு ஒரு முடிவெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவர் சமூகத்து வாக்குகள் அந்த பக்கம் போகுங்கிறது ஒண்ணு. 2வது, திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதாங்கிற அந்த லெகசியையும் அவர் விஜய் கிட்ட கொண்டு போவார்ல, அவர் பயன்படுத்தி கொள்வதற்கும் அந்த கூட்டணி பயன்படுத்தி கொள்வதற்கும் உதவி செய்யுமே. அதை பழனிசாமியும் ஏத்துப்பாரா, அமித்ஷாவும் ஏத்துப்பாரா? இவங்களும் ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்னு பேசுறாங்க. திரு மோடி திரு அமித்ஷா போன்றவர்களும் அந்த தலைவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. அந்த லெகசி பங்கு போடப்படுவதை விரும்புவாங்களா 2 தரப்பும், பழனிசாமியும் அமித்ஷா தரப்பும்? பங்கு போடப்படாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெட்டை இலை அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்துரும். ரெட்டை இலை இருக்கிற இடம் எம்ஜிஆர் இருக்கிற இடம். அது போக ஓட்டர் இஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டருங்க. எப்போதுமே வாக்காளர்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட். நீங்க 67 காங்கிரஸ் எப்படி தோற்கடிக்கப்பட்டது, எப்படி பல வரலாறுகளை எடுக்கலாம். ஓட்டர் இஸ் ஸ்மார்ட்டர் அப்படின்னு நினைக்கும் போது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான பிரைம் டிஃபெண்டர் திருப்பி அந்த பிரைம் டிஃபெண்டர் தான். வீழ்த்துவதற்கு வல்லமை படைத்த முதன்மை பாதுகாவலன் நான் தான் என்று வாக்காளர்கள் நம்புவார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து. திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியில பெரும்பகுதி தனக்கு கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். திரு ரகு, ஓபிஎஸ் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எதிர்காலத்தில், சில முடிவுகளை சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்ற அடிப்படையில் திரு விஜய் உடனான கூட்டணி அப்படின்னு ஒரு சமிஞ்சையோ ஒரு செய்தியையோ அதிமுக தரப்புக்கோ பாஜக தரப்புக்கோ கொடுக்குறாரு அப்படின்னா, விஜயை உள்ள கொண்டு வருவோம்னு சொன்னாங்கல்ல அமித்ஷா தரப்பு, கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திரு ஓபிஎஸ் இப்படி பேச தொடங்கி இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா அவர் பிஜேபியை பிளவுவாத சக்தின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் தானே. இது அப்படி மக்களை பிரிக்கிற சக்தியோட மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நடிகர் அல்லது ஒரு தலைவர் ஏன் செய்யணும், கூட்டணி வைக்கணும்? அது நிச்சயமா அவருக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள கல நிலவரம் தெரியும். அதனால அது என்னை பொறுத்த வரைக்கும் ரூல்ட் அவுட் தான் தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார 3 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இடம் இல்லை. ஐ மீன் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. இப்போ எம்டிஎம்கே, டிஎம்டிகே, ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் ஆட்சி பிடிக்கிற வலுவோட இல்லை. அவங்க கூட்டணிக்கு வலு சேர்ப்பாங்கன்னு வேணா அவங்கள சேர்த்துக்கலாமே தவிர ஆட்சியை பிடிப்போம்ன்ற நோக்கத்தோடு தானே தொடங்கப்பட்டிருக்கு. அது ஓகே. அதுக்கப்புறம் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. 5% வச்சு நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. மேக்சிமம் இருக்கிறதே பிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்டிகேக்குலாம் இன்னும் கம்மியா தான் இருக்குது. அதனால வாய்ப்பு இல்லை. அவங்க கூட்டணிக்கு போய் வலு சேர்க்கலாம், அவங்கள நம்பி சில பேர் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா விஜய் ஒரு மைனர் பிளேயரா இருக்கணுங்கிறதுக்காக அரசியல்ல வரல.
அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அவங்க கட்சி பிரதான கட்சியா ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது போனா நல்லா இருக்கும், திமுக தோக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்தா ஒர்க் அவுட் ஆகும்னு. ஆனா அது செய்ய மாட்டார் அவர். ஏடிஎம்கேவை ரிவைவ் பண்றது அல்லது அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வருது அல்லது அவங்கள பலப்படுத்துறது அவரோட வேலை கிடையாது. அது 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 வந்து அவருக்கு பிளஸும் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே வலுவா இருந்தா அவருக்கு இங்க ஸ்பேஸ். ஆன்டி டிஎம்கே ஃபோர்சஸ் ஓட்ஸ் வந்து டிவைட் ஆயிடும். அவர் ஏன் ஏடிஎம்கே பத்தி பேசலங்கிறதுக்கு காரணம் அதுதான். அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு வந்து லாஜிக்கலா ஒண்ணு சொல்றாரு, ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் நம்ம பேச முடியும் அப்படின்றாரு. அது ஆனா அவருடைய அதிமுக பலமா இருந்தா விஜய்க்கும் லாபம் இல்ல. இல்ல அதுதான் அதை நான் ஆரம்பத்துல அவர் திமுக பத்தி பேசுறது. ஏடிஎம்கேக்கு தான் வந்து அது ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா அரசியல்ல வந்து உங்களை ஒருத்தங்க பொருட்டாவே எடுக்கலன்னு வச்சுங்க, அது மிகப்பெரிய ப்ராப்ளம். அட்லீஸ்ட் கிரிட்டிசைஸாவது பண்ணுங்க எங்களை அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஒண்ணுமே அவங்கள பத்தி பேசலன்னா அது நல்லது கிடையாது அரசியல்ல. அதனால வந்து ஒரு கடைசி நேர கூட்டணி, கடைசி நேர மெர்ஜர் ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு அதிமுக தரப்பும் விஜய் தரப்பும் அந்த விமர்சனங்கிற பகுதியை தவிர்த்துட்டு பயணப்படுறாங்களோ? அப்படி இல்லையா? இல்ல, அது வந்து அவங்க கிளியர் கட்டா இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அவங்க ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுற வாக்காளர்களை நம்ம பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க திமுகவை இப்போதைக்கு பிரதானமா எதுக்குறோம், நீங்க எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஏன்னா டிஎம்கே மாதிரி ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து ஏடிஎம்கே கிடையாது. பாப்புலர் கட்சியா இருந்தாலும் இந்த ஐடியாலஜிக்கல் ஒரு பிடிப்போட இருக்கிற வாக்காளர்கள் கிடையாது. அவங்களுக்கு திமுக பிடிக்காது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதானே அவங்க ஜெயலலிதா அந்த வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ். இவர் வந்து வலுப்பெற்று இருக்காரு, நம்ம கட்சியை விட இன்னும் வலுவா எதுக்குறாரு அப்படின்னா வரலாம் நினைச்சுதான் அவர் பேசாம இருக்காரு. ஓகே, கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த புள்ளியில பாஜகவும் பேசுது, விஜயும் பேசுறாரு. ஆனா கொஞ்சம் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறார். அதுல சமரசம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு புள்ளியில வந்து மூன்று தரப்பும் அதிமுக பாஜக விஜய் தரப்பு இணைய வாய்ப்பே இல்லை. பிஜேபி பத்தி அவர் பேசிட்டாரு, அவங்க வந்து எங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏடிஎம்கேவோட போனார்னா அவர் செய்யாத குற்றங்களுக்கு சிலுவையை சுமக்க வேண்டியிருக்குங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் பத்தி கேட்டீங்க. ஓபிஎஸ் அணியில இருக்கிற வைத்திலிங்கத்துடைய 100 கோடி சொத்து வந்து இடி அட்டாச் பண்ணிருக்காங்க. அது ஊழல் கிடையாதா? ஒரு கட்டுமான நிறுவனத்திலேருந்து 27 கோடி வாங்கியிருக்காங்கன்னு. இவர் வந்து அரசியலை சுத்தப்படுத்த உள்ள வந்தவர். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அது ப்ரூவ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டாங்க. அவர் தான் அவரோட ரைட் ஹேண்டு. ஓபிஎஸ் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் அவருக்கு என்ன அதுல பெனிஃபிட்? இது வந்து எம்ஜிஆரோட லெகசி வரும், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கிறது அவர் போனாருன்னா அவருக்கு தான் அது இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்து வாக்குகள், குறிப்பிட்ட பகுதி மாவட்ட வாக்குகள் அப்படி கூட வரும். அப்படிலாம் அவர் கணக்கு பண்ணி போனாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அது. ஏன்னா அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அல்லது வந்து ஆட்சியில பங்கு பெற்றவர்களோட போவே கூடாது. சரி, இப்படி எந்த நம்பிக்கையுமே இல்ல, விஜய்கிட்ட இப்படி ஒரு தாட் ப்ராசஸே இல்லை, நம்மளை அக்செப்ட் பண்ணவே மாட்டாருன்னு ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு பிரஸ் மீட் சொல்வாரா? எது வேண்டுமானாலும் நடக்கலாம், சில முடிவுகளை சொல்ல முடியும், சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் கொடுக்க முடியுமா? அதிமுக பாஜக கூட்டணி தான் இறுதி வாய்ப்புனா அவர் கொஞ்சம் திரைமறைவு பேச்சுவார்த்தையை தானே மேற்கொண்டிருக்க முடியும். அவரா ட்ரை பண்றாரு. அவங்க தான் சொல்லியிருக்காங்களா? அவங்க ஏதாவது பாசிட்டிவா வந்து இவர் வந்து எம்ஜிஆர் லெகசியை இவரும் கேரி பண்றாரு, எங்க பக்கம் வந்தா நல்லா இருக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இரண்டாவது கட்ட தலைவர்களாக சொல்லியிருக்காங்களா? ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரா அல்லது ஆனந்த் வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? இவரா சொல்லிக்கிறாரு, இவரா தன்னுடைய ரெலவன்ஸை காமிச்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வேற என்னங்க வழி இருக்குது? ஆப்ஷனே கிடையாது. நாங்க வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கல, என்டிஏல இருக்கோம்னு சொல்லிட்டு போகலாம். இவர் எங்க தினகரனோட இவர் எதிர்த்தார் எடப்பாடி பழனிசாமியை. தினகரன் வந்து இப்போ இதுவாயிட்டார்ல, பெர்சுவேட் ஆகி அந்த பக்கம் போயிட்டார்ல. அதே மாதிரி இவருக்கு போறதுக்கு என்ன தடையா இருக்க போகுது? இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானமாக தான் பேசியிருக்காரு. எங்களுக்குள்ளார சண்டை மூட்டி விடாதீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. அவருக்கு இப்படிலாம் பேசிட்டு கடைசியில நாங்க வந்து திமுகங்கிற ஒரு பொது எதிரியை வீட்டுறதுக்காக அங்க போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அவர் ஏடிஎம்கேலே வந்து நீங்க விஜயோட போவாரான்னு கேக்குறீங்க? அவர் பழனிசாமியோட போறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. சொல்லிட்டாரு, நான் தயாரா தான் இருக்கேன். ஆமா, ஒரு கண்டிஷன்லாம் இல்ல, நிபந்தனையும் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா பழனிசாமி தரப்பு அவங்க போக, அதாவதுங்க இப்ப நீங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து இந்த கூட்டணியோட வலு பத்தாதுங்கிறது கிளியர் கட்டா தெரியுது. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷாவும் வந்து மத்தவங்க எல்லாம் வரணும்ன்றீங்க? நீங்க தான் பெரிய கட்சிகளாச்சே. அது வந்து உங்களை அந்த இந்த ஸ்ட்ரென்த் போதும்னு நினைக்க வேண்டியதானே. அவங்க நினைக்காதது அவங்களோட அறிக்கையில தெரியுது. கூட்டணி வலுவாகும்.
விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குன்னு 2 பேருமே அக்னாலஜ் பண்றாங்க. அதனால வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவரை இவரெல்லாம் யாருங்க இன்னும் டெஸ்டே ஆகாதவருங்க அப்படிலாம் அவங்க பேசவே இல்லை. அவருக்கு டெஃபினட்டா ஒரு 10% நிச்சயமா கிடைக்கும் மினிமம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதனால தான் வாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் வாங்குவாருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே மட்டும் இல்ல, ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டும் அவருக்கு வரும், ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டு கூட அவருக்கு வரும் அப்படின்னு. அதுதான் ஏடிஎம்கேக்கு பயமே. ஓகே, திரு ராம்கி, பழனிசாமி, அமித்ஷா, விஜய், ஓபிஎஸ் இதுக்குள்ள ஏதாவது ரீஅலைன்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா? ரீஅலைன்மெண்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது நிறைய எப்படி நடக்கும் அப்படின்னா அது நடக்குது. ஆனா ஒரு விஷயம், இந்த கடந்த 2 வாரங்கள்ல ஒரு விஷயம் ஒரு எடப்பாடி அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். எப்படின்னா, நீங்க அந்த விழுப்புரத்துலேருந்து ஆரம்பிச்சு கடலூர் பண்டூரில் நடந்த பொதுக்கூட்டங்கள் அவர் பேசினது, மக்களை அணுகுனது, அங்க விவசாயிகள் அங்க அவங்கள கூட உட்கார வச்சு பேசினது, அதுல பேசப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு களத்தில் கால் ஊன்றி நிற்கிறார், கேட்கிறார், அவங்கள பேச விட்டு கேட்கிறார். அது இந்த அறிவால் மூக்கு திட்டம் பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது நீங்க போட்ட ஆர்டர் தான், நாங்க ப்ரொசீட் பண்ணாங்க. திமுக போர்க்கால அடிப்படையில் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க ஒன்றும் ஒரு நெகட்டிவாலாம் என்ன சொல்லல. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் போயிட்டு இருக்குது. மேபி எலெக்ஷன் கூட முடியலாம். பட் நீங்கள் ஆரம்பிச்சு வச்ச புள்ளி அது, நீங்கள் எங்கள் பிரச்சனையை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் அவரும் கேட்டுக்கிறார். ஸோ அதை களத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த பொசிஷன் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் திமுக போகும்போது களத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க முதல்வர் போயிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. பட் ஒரு எதிர்கட்சி தலைவராக போகும்போது 3 பேர் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்க முக்கியமான 3 பேர் நீங்கள் சொல்லலாம். விஜய் போயிருக்கா, சீமான் போனால் எப்படி ஆகுது. சீமான் போகும்போது நம்ம சிவகங்கையில் ஒரு என்ட்ரி பார்த்தோம், நம்ம ஒரு சீரி பாய்ந்தார் அப்படியே. ஸோ அது ஒரு விதமான ஒரு அப்ரோச். பட் இவருடைய அப்ரோச் எப்படின்னா, நான் அவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதையும் முன்வைத்து நான் கடந்த காலத்தில் ரெடி பண்ணேன், எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் முன்னே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ இந்த காவல் நிலைய மரணங்கள், சித்திரவதைகள் தொடர்பாக திரு விஜய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, அந்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் விவாத நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டதுன்னா, விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமியை, அதிமுகவை தாவேகா ஓவர்டேக் பண்ணிடுச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க எதிர்கட்சியாக 2ஆம் நிலையாக திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி இல்லையா? இன்னும் பழனிசாமி தான் அந்த பொசிஷன்ல இருக்காரு. பழனிசாமி அதாவது ஒரு மக்கள் மத்தியில இவர் திரும்பி வந்தால் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல களத்தில் கால் ஊன்றி பிரச்சனையை கேட்கிறார். இந்த விஷயத்தை நீங்க விஜய சீமானால பண்ண முடியாது. இல்ல, முதன்மையான பாதுகாவலன், ஒரு மாநிலத்துடைய முதன்மையான பாதுகாவலன் அப்படிங்கிறதுல திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கும் இடையிலே தான் போட்டி. விஜய்க்கு அப்படி ஒரு பொசிஷனிங் இல்லைன்னு தானே திரு ஷியாமும் சொன்னாரு. நிச்சயமா அதுதான் நடக்குது. அதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வாரத்துல அவருடைய பைபோலாரா தான் இன்னும் 2 தலைவர்கள் நிக்குது. இவங்க 2 பேருக்கு உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம்லாம் நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது தெரியாது. ஆனா விஜய் இன்னும் எடப்பாடி எட்டி பிடிக்கிறதுக்கே தூரம் இருக்குன்றீங்களா? நிச்சயமா தூரம் இருக்குது. விஜய்க்கு கூட்டம் வருங்க, நிறைய கூட்டம் வரும். அவர் சுற்றுப்பயணம் போனால் திமுகவுக்கு, அண்ணா திமுக, எடப்பாடி வர்ற கூட்டத்தோட அதிகமா வரும். ஆனால் அவருடைய களத்தில் போய் பேசுறதுக்கு அவருடைய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. 2வது, அவர் அங்க போய் கையை காட்டுவார், அதெல்லாம் செய்வார், அதெல்லாம் ரசிப்பாங்க மக்கள், கரகோஷம் எடுப்பு, அதெல்லாம் இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா அவர்கிட்ட பேசுறதுக்கு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய, நீங்க கலைஞர் ஜெயலலிதா காலத்தை விட இது ஒரு முக்கியமான காலம். என்ன, ஆல்ரெடி உள்ள இஷ்யூஸை அவங்க டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. திமுக சில விஷயங்களை பண்ணிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணல. அந்த இடங்களை எடுத்து திருப்ப போய் ரீஓபன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றாருங்க எடப்பாடி. ஸோ அந்த இஷ்யூ பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அதை பண்ண முடியும். விஜய் போன்ற ஒரு மாநிலம் முழுக்க அறியப்பட்ட ஒரு ஹீரோ போகும்போது அவர் உள்ளூர் பிரச்சனையில் பெரிய அளவு கால் பதிக்க மாட்டார். ஒரு பெரிய லெவல், ஹை லெவல்ல வேணா டெல்லிக்கு எதிராக பேசக்கூடிய அளவுல பண்ணுவார். வழியா அவர்கிட்ட பேசுறதுக்கு உள்ளூர் பிரச்சனைகள் இல்ல. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்னு மற்ற கட்சியின் தலைவர்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்னாலும் மற்ற கட்சிகளுக்கு அந்த வலுவல்ல. தேமுதிகவுக்கோ மதிமுகவுக்கோ அந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான வலு இல்லை. ஆனா விஜய் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாரு இல்லைன்னா கூட அந்த பெர்செப்ஷனை உருவாக்கி இருக்கிறாருன்னு திரு ரகு சொன்னார்ல. இல்ல, அந்த பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. ஆனா அதுவே பெரிய பொசிஷனிங் இல்லையா? அதுவே பெரிய, எதோட யாரோட ஒப்பிடும்போது, சீமானோட ஒப்பிடும்போது, திமுக, அண்ணா திமுக உள்ள பிற கூட்டணி கட்சிகள் தலைவர் இருக்காங்களா, அவரோட ஒப்பிடும்போது அந்த பெர்செப்ஷன் உருவாகி இருக்குது. எடப்பாடியோட ஒப்பிடும்போது இல்ல. எடப்பாடி ஒப்பிடும்போது அவர் ஒரு பல படிகள் முன்னேறி போறாரு. அவர் எடப்பாடி அவர் எடுத்துக்கொண்ட கையாளுகிற விஷயம் நீங்க எப்பவுமே எதிராக அவர் பாதிக்கப்பட்டவர் களத்துல இறங்கி பேசும்போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது நல்லா வெளிப்படையா தெரியுது. எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் நடத்துறாரு விஜய் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. நான் பொதுவெளி நேற்று வராரு, அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வராரு, எந்த அளவுக்கு தொண்டர்கள் இல்ல கூட இருக்கிற சக அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறாங்களா, அவங்க கூட எல்லாம் எந்த மாதிரியான இன்டராக்ஷன் பண்ண, அதெல்லாம் பார்க்கும்போதே அவர் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறதா பார்க்க. விஜய்
விஜய் கட்சியை ஆரம்பிக்காம இருக்காருன்னு வச்சுக்கோ, விஜய்னு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னா ஓபிஎஸ் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல இப்படி பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கலாம், சில முடிவுகளை சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவோட போக முடியாதுங்கிற ஒரு நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில கடைசி நேரத்துக்குள்ளேயாவது அகாமடேட் ஆகணுங்கிறதுலாம் அவர் பொறுமை காக்கலாம். விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவருக்கும் நம்ம தேவைப்படுவோம், நமக்கும் அவர் தேவைப்படுவார்ன்ற அந்த வின்வின் மெத்தடில் தானே அவரும் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல அவர் வந்து உறுதியா அவர் வெளியில சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, நான் அதுல ஷாம்ஸோட கருத்துல மாறுபடுறேன். அவருக்கு என்டிஏல இன்னும் ஆப்ஷன் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நேரடியாக அவர் அதிமுகவை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவரை தனிமையாக உள்ள வந்துருவாருன்றீங்க. கொல்லைப்புறமாக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது மோரோவர் சரத்குமார் ஒரு புதிய பாதையை கட்டமைச்சிருக்காரு, அவருடைய கட்சி அப்படியே உள்ள இணைத்திருக்காரு. அதுபோல ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் கட்சியை கடைசி நேரத்தில் பாஜகவில் சேருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கதா நான் பாக்குறேன். கார்த்தி, ஒரே விஷயம், ராம்கி என்ன சொன்னாருன்னா இவர் ஆட்சியில இல்லாதனால அது லோக்கல் பிரச்சனை எல்லாம் தெரியாதுன்னு. அது வந்து இருமுனை கத்தின்றனா, ஆட்சியில இல்லாதது அட்வான்டேஜா பாக்குறேன். இப்ப நீங்க வந்து கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போரா இருக்கிறது. இப்ப நீங்க வந்து சென்னையில உள்ள அரசு பள்ளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்டோரி வந்திருக்குது. இந்த தண்ணி வாட்டர் பெல்ல பத்தி ராமதாஸ் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லியிருந்தார். பல ஸ்கூல்ல டாய்லெட்டே இல்ல பெண்களுக்கு, குழந்தைங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க சென்னையில, ஏன்னா டாய்லெட்டுக்கு போகிறதுக்கான வசதி இல்லைன்னு. இதெல்லாம் வந்து நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே கேள்வி கேட்கலாம்ல. இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஒரு ஆட்சியில இல்லாததுதான் பிளஸ். போதாமைகள் இருந்தாலும் திரு அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே சொன்னவர் தான், இப்பவும் ரேஸ்ல அவர் இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. திரு சீமான் அவர் யாருடனும் கூட்டணி இல்லை, தனித்து போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு, அவரும் முதலமைச்சர் வேட்பாளர். பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் தேமுதிக ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்படி பேசக்கூடிய கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளரை விட ஒரு ஸ்டெப் அகடா இருக்காரு விஜய், முன்னாடி இருக்கிறார். ஆனா எடப்பாடியை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா அவர் அந்த தூரத்துல இல்ல. அது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான தூரமே ரொம்ப அதிகம். 1972ல இருந்து இருக்கிற கட்சியையும் ஒரு தேர்தலையும் சந்திக்காத கட்சியும் அப்படி கம்பேர் பண்றதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஃபேர் நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பொசிஷன் பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னதுக்கு விளக்கம் இல்ல. நீங்க அந்த இது மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான வலு இல்ல, ஆனா இவர் வந்து வர்றாருன்னா எல்லா கட்சிகளுக்கும் என்ன, கமல் கட்சி தொடங்கும் போது அவருக்கு என்ன, அவருக்கும் இதே நம்பிக்கை, வைகோக்கு அதே நம்பிக்கை. நான் என்ன நினைக்கிறேன், விஜயகாந்துக்கு அதே நம்பிக்கை. ஏடிஎம்கேக்கு வந்து அந்த கொலாப்ஸ் டிராமாட்டிக்கா இருக்கணும், அந்த ஒரு பபிள் வந்து பர்ஸ்ட் ஆனாதான் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு வாக்குகள் வரும். அதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை நிர்ணயம் செய்யறவங்க கட்சிக்காரங்களை விட பொதுமக்கள் தான், எந்த கட்சியும் சாராதவங்க. ஏதோ ஒரு அவங்க ஒரு முறை ஏடிஎம்கே வேண்டாம், ஒரு முறை விஜய் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா முன்முடிவோட அவருக்கான பெர்செப்ஷன் உயர்த்தி காமிக்கப்படும், அந்த பிம்பமே உயர்த்தி காண்பிக்கப்படுதா? அதுதான் எடப்பாடி வந்து களத்திலே இல்ல, அவரு அனுபவம் இல்லாதவர், அன்டெஸ்டட்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா அதுதான் அவரோட பிளஸ்ன்ற. அவருக்கு பேகேஜ் கிடையாது. இவங்க எல்லாருமேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய பிரச்சனை எடுத்துக்காட்ட முடியும். அது யாரை விட இல்ல, அதுதான் அவர் யாரை விட முன்னாடி இருக்காரு, சீமானை விட, பிரேமலதா விஜயகாந்தை விட, அன்புமணியை விட முன்னாடி இருக்காரா, எடப்பாடியை விட முன்னாடி இருக்காரா? மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு மாற்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது விஜய் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் அவங்களுக்கு வரதுக்கு எடப்பாடி பின்னாடி தான் இருக்காரு, விஜய்க்கு பின்னாடி தான் இல்ல நம்ம பின்னாடி இருக்காரு சொல்றேன். அந்த ரேஸ்ல வந்து எடப்பாடி நினைக்கிற அளவுக்கு முன்னாடி இல்லன்ற, அவர் வந்து திமுக இல்லன்னா நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தாருல்ல, அந்த நிலைமை நான் இப்ப இல்லன்ற. இணையா இருக்காருனாவே அது எடப்பாடியை குறைச்சு பேசுறது. அதாவதுங்க நான் அதான் சொல்லுவேன், விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் இணையா இருக்கிறாங்கன்னாவே எடப்பாடி பழனிசாமியை குறைச்சு இணையான்னு கூட சொல்ல, அவர் நினைக்கிற அளவு கிடையாது. அது திமுக இல்லன்னா ஏடிஎம்கே தான் ஆப்ஷன் அப்படின்னு இருந்தது. இப்ப இன்னொரு ஆப்ஷனை இன்னொருத்தர கன்சிடர் பண்ற லெவலுக்கு வந்திருக்காரு. அதுவே வந்து உங்களுக்கு செட்பேக் தானே. ஓகே, விக்னேஸ்வரன், எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரே நபர், அவர் தான் மாற்று அரசியலை கொடுக்க முடியும், அவர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்ன்ற நிலைமை இப்போதைக்கு இல்லை. போட்டிக்கு இன்னொருத்தரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் திரு ஓபிஎஸ் உடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க முதல்ல எதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் அதுக்கும் சொல்லுங்க. சார், இன்னைக்கு 2025 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், இன்னும் எத்தனை கோடி பேர்னே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்ற கணக்குனால, எல்லாரும் உனக்கு சொல்ற கணக்கில் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 கோடின்னு கூப்பிட்டா அது கொஞ்சம் கூட வரலாம். சரி, ஆனா இப்போ 8 கோடி பேருக்கு 63 கட்சி பத்தாதுன்னு நினைக்கிறவன் நான். இன்னும் ஒரு 10-15 கட்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்புல நான் இருக்கிறேன். அதை மாற்றம்லாம் கிடையாது. நீங்க ஒன்று ஆரம்பிங்க. வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா போற போகல என்ன எப்படி காலி பண்ணி வர்றீங்க பாருங்க சார். இல்ல, ஆனா இங்க எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு ரகு சார் அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, தப்பிச்சு போயிட்டாரு.
72 இருந்து ஆரம்பிச்ச கட்சியும் 2024-25 ஆரம்பிச்ச கட்சி எப்படிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி போட்டேன்னா டப்புனா அதெல்லாம் ஒப்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இங்க 2 தான். மரியாதைக்குரிய தரா சசியாம் சார் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து என்ன சார் முதன்மை பாதுகாவலர், முதன்மை பாதுகாவலர், அதாவது மாநிலத்தை காக்குறேன், நான் தான் காக்க போறேங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக. ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க 2 பேரும். இப்ப இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு 100 ஆண்டு கால அப்படியே மாறி 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 வந்துச்சு இல்லையா, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் முதன்மை பாதுகாவலராக நிற்பதற்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதார் சங்கம், நீதி கட்சி அப்படியே வந்து 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 தான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் நிற்பதற்கு அன்னைக்கு 2 வக்கீல் தான் காரணமா இருந்திருக்காங்கன்றத நான் இங்க பதிவு செய்யறேன். லக்கேஜஸ் இருக்குல்ல, நீங்க பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கறத நியாயப்படுத்த வேண்டிய தேவை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு 2 கட்சிகளுக்குமே இருக்கு. இப்படி எந்த விதமான பொறுப்பும் இல்லாம மாற்று அரசியல், ஊழலற்ற நிர்வாகம்னு ஒருத்தர் உள்ள வரும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேஸ்ல அவர் வந்து முன்னாடி நிக்கலாமோ அப்படின்னு தான் அவங்க கணிக்கிறாங்க. நீங்க எங்கிட்டு சுத்தினாலும் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், ஃப்ரெஷ்ஷா வர்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஆட்சியில இருந்தா தாசாரா ஒரு ஊழல்வாதியா அல்லது கரங்களுக்கு சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரரான்னு தெரியும். வெளியில இருக்கும்போது எல்லாமே அப்படித்தான் சொல்லுவாங்க. வந்த பிறகு கொடுத்து பார்க்கலாம், மக்கள் முடிவு பண்ணிட்டா அப்படித்தான் எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்தாங்க. திரு வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. திரு டிடிவி தினகரன் பின்னாடி மக்கள் நின்றாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே 70 வருஷமோ 80 வருஷமோ இருக்க போறோம். ஆனால் இந்த தலைவர்களை கொடுத்து 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 அவர்களுக்கு வரி சுமையும் பிரச்சனையை ஏத்துக்கிறதுக்காக இருக்கிறோம். அது கிடையாது. முதல்வராக அமர வச்சு அவங்க கட்சி நிர்வாக பொறுப்பு கொண்டு வரல மக்கள். யாரு சார்? நீங்க சொன்ன வைகோவுக்கும் சீமானுக்கும் முதல்வராக ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கல மக்கள். அப்படின்னா அதுக்கு என்ன சார் கார்த்திகேயன் சார், என்ன சார் பொருள்? நம்பிக்கை குறைஞ்சிருக்கோ? இல்ல இல்ல இல்ல, திராவிட கட்சிகள் பலமா இருந்து ஆட்சியில இருந்தவங்க அவ்வளவு கட்டமைப்போட வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுபடிதான் அர்த்தம். ஆகவே மீண்டும் அதைத்தான் சொல்றேன், இங்க எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் 10-15 கட்சிகள் வந்தாலும் கூட இங்க திமுகவுக்கு அதுக்காக அதெல்லாம் உத்தம கட்சி, ரொம்ப அப்பழுக்கற்ற கட்சி அப்படின்னு நான் சொல்ல வரல. கட்சிகள் மக்களை புரிந்து இந்த மக்களுக்கு இது தேவை. ஏன்னா இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநில கட்சி தான் தமிழ்நாட்டில் முதல் கட்சி இந்தியாவிற்கே. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுக தான். அவரு கூட எப்படி காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார்னா, அன்னைக்கு வறுமையான காலம், அரிசி சோறு இல்லாத காலம், அப்போ 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொன்னார். சொன்ன அண்ணாவினாலேயே தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல ஒரு சில இடத்துல தான் செய்ய முடிஞ்சிச்சு. நாடு முழுக்க எல்லா மாவட்டத்தையும் செய்ய முடியல. அது அன்றைய காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆகவே இந்தியாவில் இலவசங்களுக்கு முன்னோடியாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிஞ்ச பல்ஸ் பார்க்கிற கட்சி திராவிட கட்சிகள். அதுக்காக சொல்ல வரேன். ஆனா எல்லாருமே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களா சார்? கொஞ்ச நாள் முன்பாக திரு அண்ணாமலை சொன்னாரு, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சட்டமன்றத்துக்குள்ள உள்ளயா வெளியே? அதையும் சேர்த்து சொல்லணும். சட்டமன்றத்துக்குள்ள நாங்க சிறப்பா செயல்படுறோம் பாஜக தலைவர். அது யார் மூலம் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனீங்க? அதையும் சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி இப்ப விஜய் 2 நாள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துற போதும் அவங்களுக்கு இருக்கிற கூட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல அவர் பொசிஷன் பண்றாரு, அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறாருன்ற விமர்சனங்கள். அப்போ இந்த 2ஆம் இடத்திற்கான போட்டி இருக்குல்ல, அதுல யாரோ ஒருத்தர் மாறி மாறி அதிமுகவோட மல்லு கட்டிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அது பாஜகவோ அது உண்மைதான், தாவேகாவோ அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு யார் ஸ்பேஸ் கொடுக்கறாதுக்கு காணல் நீர் மாதிரி நமக்கு கனவு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க களத்துல இறங்கி மக்களோடு மக்களா இயல்பான வாழ்க்கையோடு பிணைந்து வாழ்கிற கட்சி தான் இங்க நீடிக்கும் சார், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க திமுகவில் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாமானியனால் அங்கு முதலமைச்சராக வர முடியுமா? திமுகவில் நின்று வெற்றி பெற்று. ஆனால் அண்ணா திமுகவில் அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இது. ஆகையினால இங்க அந்த நம்பிக்கை இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுமை மிக்க அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அப்ப அது பலவீனம் ஆயிடுச்சு, நம்ம அவங்கள லேசா டச் பண்ணி விட்டோம்னா நம்ம வந்து அவங்கள பிடிச்சிடலாம். அது ஒரு காலமும் நடக்காது.
நடக்கவும் கூடாது என்று நினைப்பவன் நானும் ஒருவன். அதிமுக பலவீனம் அடைகிற போது அதனால் லாபம் அடையக்கூடியவர் விஜய்னு இதே விவாதத்துல சற்று முன்பாக பேசப்பட்டது. அதனாலதான் அது நான் பேசல சார். இல்ல அதிமுகவை விமர்சனம் செய்வதே கூட லாபமற்றது அப்படின்னு நான் குறிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு சார் என்ன சொன்னார்னா, பேசாம இருக்கிறது கூட அது வந்து அவங்களை எவ்வளவு மட்டப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. பொருட்டா கருதல, அத ஒரு பொருட்டா கூட கருதல. சார் நீங்க பொருட்டா கருதுனா என்ன, கருதாட்டி என்ன? ஒரு கோயிலுக்கு போகிற போது ஒரு பெரிய ஒரு யானையும் அப்படியே அலங்கரிக்கப்பட்ட யானையும் வரும், இன்னொன்றும் வரும். அது மாதிரி தான் அரசியல்ல எல்லா நல்ல பேரும் வரும், கெட்ட பேரு வரும். அதாவது இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நான் நல்ல காசு செல்வந்தனா இருக்கிற போது எல்லாரும் என்ன மதிப்பாங்கன்னு தெரியணும். ஒருவேளை பேங்க் திவாலாகி எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டா உன்னை ஒருவேளும் மதிக்க மாட்டான்னு தெரிகிற போது ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதுதான் இருவினை ஒப்பு. அது அதிமுகவுக்கு பொருந்தும். அம்மையா இருக்கிற போது ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்துச்சு. இன்னைக்கு அது பயப்படலன்னு நீங்க நினைக்கிற ஒரு பிம்பத்தை கிளப்புறீங்க. ஆனால் மீண்டும் அதே பயப்படுகிற நிலைக்கு அதிமுக வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்த்தம் அப்படி இருக்கா? அதிமுக தொண்டர்கள் விருப்பமா இருக்கும். யதார்த்தத்துல களச்சூழல் என்ன இருக்கு? சரி, களச்சூழல் என்னவா இருக்குது? அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு களச்சூழல்? திமுக 26, அதிமுக 20.5. அப்ப என்ன தனிச்சு நின்று சொல்றேன். அப்போ இன்னைக்கும் தோத்துறல உங்களுக்கு. இன்னைக்கு அது வந்து நிராகரிக்கப்படல. இன்னைக்கும் களத்துல போய் நின்னுட்டு வளர்ந்து சீட் வாங்குனீங்க. ஆக இந்த பெர்சன்டேஜ் கணக்குலாம் சொல்றீங்க. சீட் என்ன வாங்குனீங்க? நான் கேக்குறேன், நான் இப்படி கேக்குறேன். நீங்க தேர்தலை நிக்காத கட்சியோட போய் தேர்தலை நின்ற கட்சியை ஒப்பிடுறதே அது அரசியல் சரியா? சொல்லுங்க நீங்க. இல்ல இவரு அது எப்படி நீ எத்தனை ஜெயிச்சது என்ன கேட்கலாம், ஆனா நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் மத்தியில பலமான கட்சி தமிழ்நாட்டுல எத்தனை ஜெயிச்சிச்சு பதில் சொல்லுங்க. சொல்லணும். நான் சொல்றேன் அந்த பலம் இல்லாத கட்சியோட எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? அது அவங்க விருப்பங்க. கூட்டணி அதாவது அவங்க விருப்பங்க. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு. நாங்க தனியா உடனே வந்துருவீங்க. இதே எடப்பாடி வந்து அமித்ஷாவே சொல்ல முடியும். நீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசுறதே நமக்கு இதுதான். திமுக கூட்டணியில ஐயா சண்முகம் சொல்றதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. ஏன் அப்படி? ஏன் விஜய் எலெக்ஷன்லயே போட்டி போடலன்னு கேட்டாரு. இல்ல இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வருவார் இல்ல. அப்படினா நான் தான் முதல்வர், என் பின்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி? எல்லாரும் ட்ரை எங்க எம்ஜிஆர் வந்தபோது அவரு வருவாரு வரட்டும். ஆனா 2026க்கு பிறகுதான் அவருடைய வாக்கு பலம் என்ன என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவரை பத்தி நான் பேசவும் போறேன். பேசும் திரு ஷாம், திரு அக்னீஸ்வரன் முதல் சுற்றின் இறுதியில இப்படிதான் முடிச்சார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குறாருன்னு பார்ப்போம், அதற்கப்புறம் நாங்க அதை பத்தி பேசுறோம்னு. நிறைய விவாதங்கள் அவர் பங்கேற்றிருக்கிறார். விஜய் குறித்த விமர்சனங்கள் வைக்கிற போதெல்லாம் இந்த புள்ளியை தொட்டதல்ல அதிமுக தரப்புல பேசக்கூடியவர்கள், ஆதரவாளர்கள். விஜய் எவ்வளவு நிரூபிக்கட்டும் பார்க்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜயுடனான கூட்டணிக்கு இனி வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு அதிமுக வந்து விட்டதாக புரிந்து கொள்ளலாமா? அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், இப்போதைக்கு விஜய் பேசிய பல்வேறு பேச்சுகள், ஞாயிற்றுக்கிழமை பேசிய பேச்சு, அதுல வந்து அவர் RSS பிஜேபி ரெண்டையும் சேர்த்து தான் வந்து தாக்குறாரு. விஜய் வந்து பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற கூட்டணிக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிடணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் OPS அவர்களுக்குமான ஒப்பீடுல ஒரு தவறு இருக்கு. எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ரீஅசர்ஷன்ங்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு. அவர் வந்து கட்சியை கைப்பற்றி பொதுச் செயலராகி A-ஃபார்ம் B-ஃபார்ம்ல தேர்தல்கள்ல கையெழுத்து போட்டு தன்னை ரீஅசெட் பண்ணிக்கிறாரு. எதுல ரீஅசெட் பண்றாரு? நான் தான் மீண்டும் முதலமைச்சர் சொல்றாரு. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. OPS அந்த ஸ்டேஜ்ல இல்ல. அவர் வந்து கட்சி வந்து அவர் கை நழுவி போயிடுச்சு. போன பிறகு இப்ப வந்து அவர் ரிடம்ஷன் தான், அதாவது மீட்பு. எனவே மீட்பர் யாராவது வரமாட்டாங்களான்னு தேடுறாரு. நான் வந்து மீட்கப்படணுங்க, அப்ப எனக்கு ஒரு மீட்பர் தேவை. அந்த மீட்பர் விஜயாக இருக்கலாமோ? இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு சொல்றதே கூட சரியான வாதம் அல்ல. என்ன காரணம்னா, சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை மக்கள் முடிவு செய்யும் போதே தங்கள் தொகுதிக்கான கேண்டிடேட் யாருன்னு முடிவு செய்வாங்கல்ல. எது முக்கியம் சட்டமன்ற தேர்தல்ல? முதல்வர் வேட்பாளரா இல்ல நம்ம தொகுதிக்கான வேட்பாளரா? இந்த நம்ம தொகுதியில நமக்கு இதெல்லாம் செஞ்சு தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் அப்படின்னா அதிமுகலையும் திமுகலையும் 234 தொகுதிக்கு 534 வேட்பாளர்கள் இருப்பாங்க, கேட்பாளர்கள் இருப்பாங்க. ஆனா விஜய் கட்சியில புதுசா யாராவது வரணும், உண்மையிலே தெரியாது. அந்த தொகுதிக்கே அறிமுகம் இருக்காது. அது வந்து வெறும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் விஜய் தான் அடுத்த முதல்வர். அது ரைட்டுங்க, நீங்க அடுத்த முதல்வரா இருந்துட்டு போங்க, எங்க தொகுதிக்கு யாருங்க அடுத்த MLA? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த விஜய்ங்கிற அந்த லெகசி,
அந்த சினிமா பிரபலம் அது மட்டுமே அந்த 234 வேட்பாளர்களுக்கான செல்வாக்கா மாறி கை கொடுத்துறாதா? ரைட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு பழைய சம்பவத்தை நான் நினைவுறுத்தணும். விஜய் வந்து ஒரு சொகுசு காரை இறக்குமதி பண்ணாரு. அதுக்கான நுழைவு வரி கட்ட மறுத்தார். நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம், தொலைக்காட்சிகளையும் பேசியிருக்கிறோம். அதுக்கு முன்பு இதே மாதிரி மறுக்கப்பட்ட போது நீதிபதி வந்து விமர்சனமே வைக்காமல் அப்படி நுழைவு வரி கட்டாமல் நீங்க காரை இறக்குமதி பண்ண முடியாதுன்னு கடந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு இதே பிரச்சனை வந்த போது நீதியரசர் என்ன சொன்னார்னா, தனது திரைப்படங்களில் லஞ்சத்துக்கு எதிராகவும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுப்பவராக தன்னை பிரதிபலிக்கும் ஒருவர் வரி தவிர்த்தலில் ஈடுபட முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ வரி தவிர்த்தல்ல ஈடுபட்டா அவர் அதுக்கு விஜய் வைத்த வாதம் என்னன்னா, எல்லாரையும் மாதிரி எனக்கும் வந்து வரி கட்டாமல் இருப்ப வரியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை இருக்குல்லன்னு கேட்டாரு. ஆமா, ரைட்டா? ஆனா ஒருவர் வந்து தன்னை அரசியல்ல உதாரண புருஷராக அல்லது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவராக எதிர்கால முதலமைச்சராக தன்னை ஸ்தாபிக்கும் போது இது மாதிரியான பழைய விஷயங்கள் எல்லாமே அலமாரியிலிருந்து வருகிற எலும்பு கூடுகளாக வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, அது முரசொலியிலையும் வரும், நமது அம்மாவிலையும் வரும். தேர்தலுக்கு சற்று முன்னதாகத்தான் இதெல்லாம் வெளியில வரும். இப்பவே சொன்னா வந்து மறந்துடுவாங்க ஜனங்க. கடைசி 3 மாசத்துல பாருங்க, இது எல்லாமே வரிசையா ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் விஜயகாந்த் அவர்களாலும் அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற அந்த ஒற்றை வாதத்தின் அடிப்படையில அது ஒரு நல்ல கூட்டணி தான். 4 கட்சி இருந்ததுங்க. 4 கட்சி கூட்டணியால வந்து அவங்களுக்கு கேண்டிடேட்டும் போட முடியல, வெற்றியும் பெற முடியல. சரி, நான் மற்ற விருதுகள்கிட்ட போறேன். சுருக்கமா ஒரே ஒரு கேள்விக்கான பதில். ஒருவேளை விஜய் போட்டி விடுகிற போது நீங்க சொன்னீங்கல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கு தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரபல்யம் இல்லை அதிமுக திமுகவோடு ஒப்பிடுகிற போதுனா, விஜய் தொகுதியை கைப்பற்றுவதற்கு தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பிரபலம் அவருக்கு தனிப்பட்ட முறையிலாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா? நான் 2 விஷயத்த பாக்குறேன் சார். ஒண்ணு, விஜய் வந்து பழைய விஜயகாந்த் மாதிரி 10% ஓட்டு வங்கியை நிரூபித்தால், ஏன்னா உண்மையிலே நமக்கு தெரியாது, ஓட்டு வங்கி அனுமானத்துல தான் பேசுறோம். அனுமானத்தை அடைதல் தான் வந்து வாக்கரசியல். அப்போ 10% அனுமானத்தை அவர் அடைந்தால் கண்டிப்பாக ஒரு தொகுதி வெற்றி என்பது நிச்சயம். 15% அடைகிறாருன்னு வைங்க. ஏன்னா அவரோட கூட்டணி சேர்றதுக்கு இன்னைக்கு பலரும் தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கலாம். அதுக்கு எனக்கு எந்த கூட்டணியும் இடம் இல்லைன்னா நான் என்ன கடையவா மூடிட்டு போக முடியும்? ஏதாவது போய் தானே ஆகணும். அப்போ 15% அது ஆகுது, இல்ல 17% ஆகுது. இப்ப தேமுதிகவுக்கு திமுக பெரிய அளவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. தேமுதிக எப்படி அமமுகவோட சேர்ந்தது? அப்படி விஜயோட சேர்ந்தால் 15-16% வந்தால் சில தொகுதிகளில் அவரால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் என் கணிப்பு. திரு ரகு, முதன்மை காவலராக இந்த மாநிலத்திற்கான காவலராக முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய விஜய்னால 234 தொகுதிகளிலும் அதிமுக திமுகவை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவங்க வலிமையோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கான வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? அவருடைய லெகசி மட்டும் போதுமாங்க? ஷாம் சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல வந்து பர்சனாலிட்டி, டாப்ல இருக்கிறோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தாங்க எலெக்ஷனே நடக்குது. ஆனா வேலை செஞ்சிருக்காங்கல்ல சார். இவரு வேணுமா அவர் வேணுமா அதுதான். இல்ல, திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோ முன்னாள் அமைச்சர்களோ அங்க ஆண்டு கணக்குல வேலை செஞ்சு தொகுதியை வச்சிருக்காங்கல்ல. அது ஒரு பிளஸ் தான். பட் ஆனா புதுசா அவரை கட்சி எப்படி போட முடியாது? அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கள அவங்க போடுறது வேட்பாளராக இறக்குவது கஷ்டம் தான். இல்ல, இந்த சிரமத்தை பாக்குறாங்கல்ல. நீங்க சீமானோ மற்ற கட்சி மக்கள் நீதி மையமோ அது எதிர்கொண்டு தானே இருக்காங்க. அதையும் நம்ம ஆனா நீங்க வந்து இந்த ஹீரோ வர்ஷிப் சொசைட்டி ஒரே ஒரு விஷயம் தான். 234 தொகுதியிலும் சீமான் வேட்பாளர் நிறுத்தினார்ல, ஒரு புள்ளி விவரம் தேவை. இதே 234 பேர் அடுத்த தேர்தல்ல என்ன ஆனாங்க, அதுக்கடுத்த தேர்தல்ல என்ன ஆனாங்கன்னா யாருமே இல்ல. அவரு கண்டினியூ பண்றாரு. அவர் வேட்பாளர்களை மாத்திட்டு இருந்தாருன்ற விமர்சனம் இல்ல. நான் வந்து இன்னொன்னு சொல்றேன். ஷாம் சார் சொல்றாருன்னா 10 இல்ல விஜய் ஜெயிக்கிறதுக்கே 10% வேணும்ன்றாரு. இது இப்படி அந்த என்ன கணக்கு? இப்போ கமல்ஹாசன் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாரு. 5%க்கு கீழே வாங்கி அவரோட தொகுதியில வந்து ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட் தானே அவர் லூஸ் பண்ணாரு. ஒரு சில கூட்டணிகள் பலமா அமைஞ்சா ஒரு சில தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம முதல்வர்னா 234 தொகுதிகளை மெஜாரிட்டி இடங்களை நோக்கி அவங்க 17 பேர் நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த பெர்செப்ஷன் பேட்டில் அவர் வந்து அந்த ஒரு நரேட்டிவ் அவர் உருவாக்கணும். நான் ஆல்டர்னேட்டிவ். இப்போ நீங்க விஜய் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது ஓகே சார். நான் ஆல்டர்னேட்டிவ்னா அவர் உருவாக்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் ஜெயிப்பார் அவர் தொகுதியில. நான் ஆல்டர்னேட்டிவ்னா அவர் நிறுத்துற எல்லா வேட்பாளரும் திமுக அதிமுக வேட்பாளருக்கு எதிராக அங்க நிரூபிப்பாங்களா தொகுதியில? எல்லா தொகுதியிலும் அவர் நிக்கிற மாதிரி தான் கணக்கு.
அப்படின்னு ஜெயலலிதா சொன்னா ஆட்சி ஏத்துப்பாங்க. இல்ல அது அதே மாதிரி தான் இது அப்படின்னு கருணாநிதி சொல்லும்போது ஏத்துக்கிட்டாங்க. இல்ல இல்ல அப்படின்னு விஜய் சொல்லும்போது இல்ல, அது ஏத்துப்பாங்கன்னா விஜய் நம்புறது, விஜய் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் நம்புறது நம்ம வந்து அந்த மாதிரி வசீகரம் உள்ள தலைவர். அதனாலதானங்க இப்ப ஆரம்பிச்ச கட்சி வந்து 50 வருஷத்துக்கு மேல உள்ள கட்சி கிட்ட வேற இது பேசலாம்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் பாதி பாதி இருப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் கார்த்திகேயன், இபிஎஸ்க்கு இது ஆசிட் டெஸ்ட். அவரு வந்து ஆட்சியை இழந்து முதல் முறையா வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போறாரு. முன்னிலைப்படுத்தி விஜய் மாதிரி விஜய்க்கு என்ன ஒரு ஆசிட் டெஸ்டோ அதே மாதிரி இவருக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணிருக்காரா? திரு அக்னீஸ்வரன், முதன்மை காவலராக திரு ஸ்டாலின் இருக்கிறார், முதன்மை காவலராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிற பெர்செப்ஷன் இங்கே எடுபட்டிருக்கு. ஆனா முதன்மை காவலராக திரு விஜய் இருக்கிறாருங்கிற பெர்செப்ஷன் இன்னும் ஏற்படலைன்னு தொடக்கத்துல திரு ஷியாம் சொன்னார். அதை நீங்களும் இருதுருவ போட்டி தான் இந்த முறையும் சொல்லி. ஆனா விஜயே 234 தொகுதிகளிலும் நிற்பதாக போட்டி போடுவதாக நினைத்து கொண்டுதான் தாவேகா ஆதரிப்பார்கள் அப்படின்னா அங்க விஜய்ங்கிற ஒரு லெகசி போதும்னு திரு ரகு நினைக்கிறேன். எல்லாமே நம்பிக்கை தானே சார். இங்க தனித்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாரை ஆட்சி விட்டு இறக்கணும், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும், அதற்கு நம்மால் ஆகிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து 63 கட்சியில் இருக்கிறவங்களும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற போஸ்ட்டே ஒரு முதலமைச்சர் போஸ்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. தேவைப்பட்டால் திமுக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி துணை முதலமைச்சரை அவருடைய பையனுக்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவைப்பட்டால் ஒரு 5 துணை முதலமைச்சர் வச்சுக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆகவே அந்த திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு யாருக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னா அதிமுகவுக்கு தான் இருக்கின்றது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எதிர்மறை வாக்குகள் 2021 வெறும் 3% வித்தியாசத்துல தான். ஒரு முகம் போதாதா? நீங்க 2021 தாவேகா இல்ல, இப்ப தாவேகா இருக்குங்கிற சிச்சுவேஷனோட தானே நம்ம. நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லார் வீட்லயும் அவங்க பையன் எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க, நீங்க வந்து திரு விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி. அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் பாப்போம்னு தான் நான் வெயிட் பண்றேன். வீட்டுல நாம பாட்டுக்கு எது பண்ணி என் வீட்லயும் அது நடக்குது. ஆனாலும் எப்படி எப்படி லாக் பண்றாரு பாருங்க. நான் உண்மையை பேசுறவன் தான். எனக்கு அதிகாரம் ஆட்சி அதெல்லாம் எனக்கு அது கூட வருத்தம் இல்ல. உங்களுக்கு ஓட்டு போடுற வயசுல பையன் இருக்கான்ற அளவுக்கு இப்ப எனக்கு அதான் அதிர்ச்சியா இருக்கு. நான் வந்து அவளை காமெடி பண்றதே வேலையா போச்சு சார். சரி, அதனால இங்க இது முக்கியமா சொல்ல வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அரசியலுக்கு வர முடிந்ததா? வர்றேன்னு சொல்லி கடைசி வரை 96 ஆரம்பிச்ச சீனியாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பஞ்சு மாதிரி கொண்டு வந்து கடைசி வரைக்கும் என்ன ஆச்சு? சரி, உலக நாயகன் மரியாதைக்குரிய கமலஹாசன் இன்னைக்கு 3.5% வாக்கெடுத்து எங்க போய் நிக்கிறாரு? திமுக போய் நிக்கிறாரு. ஆகவே இது எல்லாம் வந்து ஒரு ஆரம்பத்துல சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் எப்படின்னு பார்ப்போம். திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதுல முதன்மை பங்காக திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருப்பார். அந்த லீடருக்கான லெகசி மட்டும் போதும் பெரும்பான்மை தொகுதிகளில் ஜெயிப்பதற்குன்னு திரு ரகு சொல்றாருல, இந்த தேர்தல் அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல, அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் பத்தாது, உள்ளூர் பிரச்சனை. அதான் சொல்றேன், திமுக ஒரு பெரிய லெவலை செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க எல்லா விஷயங்களையும் உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கணும், மக்களோட உரையாடணும், நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஒரு ஆளுமை இல்லாத தமிழகம்லாம் இருக்குல்ல, அதையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். கூட்டணி பலம் இல்லாமல் எந்த தேர்தலும் இருந்து கிடையாது. ஸோ இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஸோ விஜயோட இன்றைய பொசிஷன் ஒரு பெரிய தடுமாற்றம் தெரியுது. அவரால் வந்து நான் எந்த கட்சியும் கூட்டணி சேர போவதில்லை அப்படிங்கிற முடிவை கூட எடுக்கல. சீமான் எடுத்த அந்த உறுதியான முடிவை கூட அவரால் எடுக்க முடியாத செய்தான். நீங்க நான் அதிமுக விமர்சிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியாது. நீங்க அப்படிதான் நம்ம பாஜக பத்தி பேசாம திமுக எதிர்ப்பை பத்தி முன்வைத்துட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாங்க, பாஜக காரர்கள் இவர் நம்ம பக்கம் வருவார் நினைச்சு என்ன பண்ணாங்க, அவருடைய பர்த்டேக்கு தமிழிசை அமைச்ச வாழ்த்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்க வந்து இங்க காலாட்டிட்டே இருக்கிற மாதிரி எல்லாரும் எதிர்க்கலன்னா நீங்க மறைமுகமா கூட்டணி வருமோன்னு நிறைய ஒண்ணு இல்ல. இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி கூட ஒரு செய்தி எல்லாம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். வேற ஒண்ணு. நன்றி. உண்மையா சண்டை செய்யணும். நன்றி. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.